ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டேஞ்சரஸ் ஏடிவி டிரைவிங் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த கார் தான் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் தான். அது விஜயோட இந்த சார்ஜை முடிச்சுட்டு அடுத்த சார்ஜில் நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட்டை போடுறேன். ஆனால் அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. சப்போர்ட் இருந்தால் சரி, கொஞ்சம் பேராவது சப்போர்ட் பண்ணால் போதும். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவை போட்டுருவேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் தான் போகிறோம். நிறைய பேர் இந்த வழியாக தான் வந்து அந்த அப்படியே வரீங்க, ஆனால் கீழே விழுந்துருவீங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக விழுது. ஏன்னா நானே நிறைய பேர் கீழே விழுந்துருவேன். ஓகே, இப்படிதான் போகணும். இந்த பிரிட்ஜ் வழியாக போனால் நம்மளோட ஃபஸ்ட் செக் பாயிண்ட் வந்துடும். இவ்வளோ சீக்கிரம் அந்த ஷார்ட்டை முடிக்கக்கூடாது. அடுத்த செக் பாயிண்ட்டுக்கும் ஓட்டிடுறது தான். ஓகே கைஸ், நம்ம அடுத்த செக் பாயிண்ட்டுக்கும் நம்ம வண்டியை விட போகிறோம். ஓகே, அது ஃபஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். ஓகே, கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஒரு வாட்டி கூட விழாமல் நம்ம போகிறோம். மாஸ்க் காணிக்கிறோன்னு சொல்லி வாய்ப்பு இல்லை. இவ்வளோ பெரிய கேப் வந்து ரேம்பில் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய கேப்பு உள்ள நமக்கு தாங்குவோமா? டேரெக்டாக பரவாயில்ல, டிக்கெட் தான் 1000 குழந்தை. என்னடா தாக்கி பார்த்ததுக்கு தான் 40க்கு போயிடுச்சு. பூஸ்ட் மாதிரி இருக்காங்க போல அந்த பிரிட்ஜு. சாதாரண கட்ட பிரிட்ஜு தானேன்னு பார்த்தா பூஸ்டத்துக்கு ஒர்க் ஆகுது. அப்படின்னா அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக தான் ஓட்டி ஆகணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க. அந்த மண் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்கு நடுவில் அதை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் கீழே வந்துடுவீங்க. ஸோ அந்த ஏரோ மார்க்கை பார்த்துக்கோங்க, அப்போ தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஓகே 5000 ஸ்டெப்ஸில் அடுத்த செக் பாயிண்ட் வந்துடும். ஓகே, 2 வழி போகுது. நம்ம ரிஸ்க் எடுப்போமா இல்லை ரெஸ்க் எடுப்போமா? ரிஸ்க் எடுப்போம். அப்போ தான் நம்ம தைரியத்தை காட்டுவோம். நம்ம தைரியத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டி ஆகணும். தெரியாமல் ரிஸ்க் எடுத்துக்கணும். பேசாமல் ரெஸ்கே எடுத்துக்கலாமோ? இந்த குகை தான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய புலி இருக்குது. அது நம்ம வெளியே தள்ளி விட்டுரும். ஓகே, இந்த செக் பாயிண்ட்டை ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணிட்டோம்.